இந்த தம்பி வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எனக்கு 21ஆம் தேதி இவங்க சென்னைக்கு வந்திருக்கேன், ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டல், பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டல் பம்மலில் இருக்குன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. என்னென்னு கேட்டேன், நான் சும்மா அந்த ஃபேட்டு குறைக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நார்மலாக தான் ஏதோ வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் 22 மார்னிங் அவங்கள போய் வெயிட் பண்ணுறேன். நான் 9 மணிக்கு உள்ளே போகும்போது அந்த தம்பியை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகிறத நான் பார்க்குறேன். அப்போது அந்த தம்பி கை நீட்டினப்போ நான் ஓடி போய் என்னடான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை அங்கிள், கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா. நம்ம உள்ளே போகிற பையனை நம்ம தேத்தி தான் அனுப்பணுன்றனால அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பயப்படாத, உள்ளே போன்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்ச பிறகு ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் இருக்கோம். நானும் அவங்க ஃபாதரும் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த டாக்டர் வந்து அந்த ஸ்லைட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துக்கிறார். அவர் மேலே ப்ளீட் இருக்குது, ரத்தம் தெரிச்சது மேலே. அவர் வந்து ஷிவரிங், கையெல்லாம் ஒதுருது அவருக்கு. அப்படியே அவரால் நிற்கவே முடியல. அவர் வந்து சார் நான் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்லாம் சொல்லிட்டேன், அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உடனே அவரை ஷிப் பண்ணிட்டோம்னா அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னாரு. என்னங்க ஏதோ ஃபேட் குறைக்க ஆப்ரேஷன் சொல்லிட்டு உயிரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு புரியல, என்ன ஆச்சுன்னு. இல்லை, அவருக்கு அனிதிஷியா கொடுத்த உடனே அவருக்கு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நான் ஒரு ஹோல்ட்டை தான் போட்டேன். அந்த ஒரு ஹோல் போடுறதுக்குள்ளே அவருக்கு ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரௌசி மாதிரி எல்லாமே இறங்கி போச்சு அவருக்கு. அதனால் பல்ஸ் இறங்கிடுச்சு. இப்போ உடனே அவர் கூப்பிட்டு போனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னாரு. நான் சரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, எதுவும் பிரச்சனை, உண்மையை சொல்லுங்கள், ஏதாவது ப்ராப்ளமான. இல்லை சார், அங்கே திரும்பி பார்க்குறேன், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே ஓடி ஒளிகிறாங்க என்னை பார்த்து. அவங்ககிட்ட கூப்பிட்டு என்னங்க ஆச்சுன்னு கேட்குறேன். சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், நாங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே போகல அப்படின்னு எல்லாருமே எஸ்கேப் வராங்க. அடுத்த ஒரு 1/2 அன் ஹவருக்குலாம் ஆம்புலன்ஸ் ஒன்று வருது இன்னொரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த இவனுங்க வார்ட் பாய்ஸ் வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தை வெளில வந்துட்டானுங்க. நான் என்னன்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணோம், நாங்கள் அந்த மாதிரி கொண்டு போக முடியாது, நாங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உள்ளே போய் சிபிஆருங்க. அப்புறம் வென்டிலேஷன் மிஷினில் எடுத்து வந்தானுங்க. ரொம்ப நேரம் அவனுக்கு ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஏதோ ட்ரை பண்ணானுங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க 2 பேர் வெளில வந்து நின்ட்டானுங்க. என்ன பண்ண, இல்லை சார் நான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், இல்லை முடியாதுன்னு திருப்பி உள்ளே போனானுங்க. அப்புறம் யார் என்ன சொன்னான்னு தெரியாது, இறக்கிட்டாங்க அவங்கள. அவர் இறக்கும் போதே அந்த தம்பிக்கு ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக ஒரு எந்த இதுவுமே கிடையாது அவர் உடம்புல. எனக்கு அப்போவே டவுட் வந்துருச்சு, ஏதோ பண்ணிவிட்டாங்க அப்படின்ற டவுட் வந்துச்சு. வென்டிலேஷன் செட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. வென்டிலேஷன் செட் பண்ணி தான் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது நான் கேட்குறேன், சார் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செக் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது, அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை சார், அது ஆம்புலன்ஸில் கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், வண்டி எடுத்துகிட்டு அவங்க மதரை ஏற்றிக்கிட்டு நான் போகிறேன். அங்கே போய் இறங்கினா நேராக ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசியூலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அப்பவும் பயமா இருந்தது, எதுக்கு இப்போ ஐசியூ கூப்பிட்டு போகிறாங்க, என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு வந்து வெளில வந்து சொன்னோம். கவுன்சிலிங் எதுக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் அங்கே என்ன நடந்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் பிரெயினுக்கு போகிற பிளட் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, பல்ஸ் எல்லாம் சுத்தமாக இறங்கிருச்சு, அவருக்கு லிவர் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, யூரினே வந்து ஒரு 10 கவுண்ட் சம்திங் ஏதோ வருது. ஸோ நாங்கள் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படி. அவங்க ஓப்பனிங்கே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு. எங்களுக்கு அப்பயே கண்ணு கழிஞ்சு நாங்கள் சொன்னோம், ஏதாவது பண்ணுங்க, நோய்வாய்ப்பட்டு ஒரு பையன் உள்ளே வந்திருந்தான், அவனுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, அப்போ ஏதோ அவனு ஆகி போச்சுன்னா அதில் நீங்கள் ஓகே, இது வேற வழியே இல்லைன்னு சொல்லலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பையன், ஆக்டிவாக இருந்த ஒரு பையன், அவன் வந்து ஏதோ உடம்பு குறைக்கணும் உள்ளே வந்த பையனை நீங்கள் ஐசியூவில் கொண்டு போய் இப்போ வென்டிலேஷனில் வச்சிருக்கீங்கன்றது எங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இல்லை அனிதீஷியா கொடுக்கும்போது ஏதோ ப்ராப்ளம், அனிதீஷியஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க முதல்லயே இவங்க அசஸ் பண்ணியிருக்கணும்ல, இவனுக்கு கொடுக்கறது பண்ணாங்களான்னு கேட்டு அப்பதான் சொல்றாங்க எல்லாமே வந்து இந்த இப்போ கூட்டு வந்திருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலில் அங்கே பண்ண டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாமே வேற ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டாக்டர் தான் பாப்பாருன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓகேன்னு வரும்போது வேற யாரோ ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் கேட்டதுக்கு அந்த டாக்டரோட செக்ரட்டரி சொன்னார், அவர் கால் பண்ணி சார் இதே டாக்டர் இதே ட்ரீட்மெண்ட்டை வேற ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, அந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 50% அதில் செலவாகும், அங்கே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாதருக்கு டவுட் வந்திருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கே, தப்பா இருக்கு இவங்க பேசுறது, ஓப்பனிங்க பெரிய ஹாஸ்பிட்டல் நம்பி தானே வந்தோம், வேண்டாம்னு சொல்லி டிராப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து காயத்ரின்னு ஒரு லேடி கண்டினியூஸாக அந்த பையனுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணியிருக்கு. டேரெக்டாக ஃபோன் பண்ணி அவனை கேன்வாஸ் பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 6 மாதத்தில் அந்த பையன் வீட்டில் சண்டை போட்டிருக்கான், இல்லை எனக்கு பண்ணியே ஆகணும், எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் இவங்க பாவம் காசெல்லாம் ரெடி பண்ணி அந்த டாக்டர்கிட்ட வைக்கிட்டு இருக்காங்க. சார் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணலாமான்னு, இது ஒரு மேட்டருமே இல்லை, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிறீங்க, மறுநாள் காலையில் ஆப்ரேஷன், அதுக்கு மறுநாள் டிஸ்சார்ஜ், அவ்வளோதான், இது ஒரு சிம்பிள் மேட்ரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஹோப் கொடுத்து உள்ளே இதான் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப சிம்பிள், எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தது வேற ஹாஸ்பிட்டல், வேற டெக்னீஷியன்ஸ், அனிதீஷியஸ் எல்லாமே வேற ஆட்கள். ஆனால் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் புதுசாக ஒரு டீம் வச்சு டேரெக்டாக காலையில் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலில் அனிதீஷியஸ்ட்டு இவர் ஃபிட்டு இல்லை, அனிதீஷியா இவருக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் அந்த டாக்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பற்றி கேரே பண்ணாமல்
வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வேறு அனிதிஸ்ட்டை வச்சு அனிதிஷா கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு 45 மினிட்ஸில் ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லை பையன்.